அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, வருகின்ற 27ஆம் தேதி சனி மகா பிரதோஷ நன்னாள். அதுவும் அனுச நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம். யாரும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம். நான் சொல்கிற எளிய வழிபாட்டை உங்கள் வீட்டில் தவறாமல் செஞ்சுருங்க. சிவனருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ராஜ யோகம் பெறக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். உங்களது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அத்துணையும் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் கதவை தேடி வந்து தட்டும். தவற விட்டுறாதீங்க. ஏனென்று சொன்னால் அனுச நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். சூரிய பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திர நாளில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது நாம் என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை விட 100 மடங்கு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமையும். அதனால தான் சொல்கிறேன். அன்னைக்கு நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் 27/6/2026 ஆனி 13 நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறேன். என்ன செய்கிறீங்கன்னா, அந்த அன்னைக்கு பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள் அல்லது மாலை 6 மணிலிருந்து இரவு 10:30 மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய ஈசன் படம், ஈசன் சிலை, பானலிங்கம் அதற்கு முன்பாக 5 தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். அந்த 5 தீபங்களும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது அற்புத தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வையுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் சிலைகள் மற்றும் பானலிங்கத்திற்கு அன்று பால் அபிஷேகம் செய்வது பல மடங்கு நன்மைகளை சேர்க்கும். சிலை இல்லாதவங்க தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு மட்டும் செய்யுங்க, சரிங்களா? அவ்வாறு தீபம் ஏற்றி முடித்த பிறகு ஏதேனும் நெய்வேத்தியங்களை சிவனுக்கு படைத்து, உங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை சிவனுக்கு படைத்து முதல்ல விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு நான் சொல்ற இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் சிவாய நம, பரமேஸ்வராய சசிசேகராய நமோ நம. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை 11 முறை வாய் விட்டு சிவனை பார்த்து அல்லது சிவன் ஃபோட்டோவை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி சிவ வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணும், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த அற்புதமான விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அனுச நட்சத்திரத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த அன்னைக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா கூடுதல் நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்க, அல்லது நமது அன்னசேவா குழு அன்று செய்யும் அன்னதானத்திற்கு முடிந்த பங்களிப்பை தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி ஒவ்வொரு தகவலும் உங்களுக்காக பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, வருகின்ற 29ஆம் தேதி பௌர்ணமி நாளில் சத்திய நாராயணர் ஆகர்ஷ்ண மகா ஹோமம் பழனியில் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து அந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை இறைவனிடம் சேர்க்க போகின்றோம். பதிவு செய்யும் அத்துணை பேருக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேற காரிய சித்தி எந்திர பிரசாதம் வழங்க உள்ளோம். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.